ஹலோ ஷோல் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னா கெலர்த்தியை பற்றி தான் ஒரு கேர் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் அண்ட் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதை பற்றி ஒரு கேர் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கேர் வீடியோ போட்டலான்னு வந்திருக்கோம். அண்ட் ஷோல் சென்னா கெலர்த்தி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மீன் எனக்கு. ஏன்னா எனக்கு இதோட க்யூரியாசிட்டி ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஸோ நம்மக்கிட்ட ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ சென்னா கெலர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா அண்டு இந்தியாவில் ஈஸ்டர்ன் காட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த 2 இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் வெறும் அந்த ஈஸ்டர்ன் காட், வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ எண்டமிக் டு அந்த 2 இடம் தான் இந்த மீன்கள், ஓகேங்களா. அண்ட் இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கஞ்சுவா மாதிரியே இருக்கும். ஸோ வந்து பார்க்க சென்னா கஞ்சுவா மாதிரியே இருக்கும். பட் சென்னா கெலர்த்திக்கும் கஞ்சுவாக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ சென்னா கஞ்சுவா அண்ட் கெலர்த்திக்கும் கையில் இருக்க அதை பெட்ரோஃபின்ஸ்னு சொல்லுவாங்க, அது கையில் இருக்க ரெக்கை. ஸோ அதில் வந்து பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி ஃபீமேல் நிற்கிது பாருங்கள், அதோட பெட்ரோஃபின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸ் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ டேங்க் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் அதோட கையில் இருக்க அந்த பேண்ட்ஸ் வந்து டல்லாக இருக்குது. பட் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பேண்ட்ஸ் அப்படியே அந்த கையோட எட்ஜ் வரைக்கும் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 பேண்ட்ஸ் இருக்கும், 5 to 6 கூட இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கையில் வரையாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதுவே கஞ்சுவாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேண்ட்ஸ் இல்லாட்டி 3 பேண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நல்லா நிறைய பேண்ட்ஸ் இருக்காது, ஒரு 5-6 பேண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஸ்பீஷீஸை டிஃப்ரென்சைஸ் பண்ணிடலாம். அண்டு கெலர்த்திஸோட கை வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த பெட்ரோஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் இருக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸோ அதனால் வந்து கலர் வைஸ் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதோட கை வந்து அந்தளவுக்கு ரெட்டாக தெரியல. பட் இதுங்களோட கை நல்லா கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கைகள், அதாவது பெட்ரோஃபின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு ரெட் மாதிரி தெரியுது பாருங்கள், இல்லாட்டி ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரி தெரியுதுங்களா. சம்டைம்ஸ் அது வந்து எல்லோ கலரில் கூட இருக்கும், ஓகேங்களா. அது ஏன் தான் தெரில, ஒன்று எல்லோ கலரில் இருக்குது இல்லாட்டி ஆரஞ்சாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. அது வந்து ப்ராப்பரான செட்டப்பில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேற்றுக்கு நல்ல ஒரு பிளாக் தீம்லாம் கொடுத்து ஸோ கரெக்டான ஒரு டெம்பரேச்சர்லாம் வச்சுருந்தேன்னா அதோடய கைகள் நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கும். ஸோ ஷோவில் இதுவே கஞ்சுவா வந்து பார்த்திங்கன்னா அதோட பெட்ரோஃபின்ஸ், அதாவது அதோட கையில் இருக்க ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்காது, அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அண்டு சென்னா கெலர்த்திக்கும் அண்ட் சென்னா கஞ்சுவாக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் இதில் வந்து சென்னா ஓரியன்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கெலர்த்தி மாதிரியே இருக்கும், கையில் சேம் இதே மாதிரி பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம் தான். அதோட ஃபின் ரேஸ் வச்சு கவுண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பட் சென்னா கெலர்த்தி அண்ட் ஓரியன்டெயில்ஸ் சிமிலராக பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கெலர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஓரியன்டெயில்ஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மீன்கள் வந்து பார்க்க குண்டாக இருக்கும், ஏன்னா நம்ம கேப்டிவில் வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஃபீட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ இதோட டேங்க் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 feet டேங்க் கொடுக்கணும் இந்த மீனுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது. மேக்ஸிமமே இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கேப்டிவிட்டியில் 5 inch வரைக்கும் தான் வளரும். ஸோ நான் இந்த மீன்கள் வந்து நிறைய தடவை வளர்த்திருக்கேன், எனக்கு வந்து இது 5 inchக்கு மேலே போனதே இல்லை. நான் எல்லா தடவையும் இதை வந்து நான் 2 feet டேங்க்கில் தான் வச்சுருக்கேன். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 feet டேங்க்கில் தான் வச்சுருக்கேன். பட் இது வந்து 2 feet லென்த்தாக இருந்தாலும் 1.5 feet பிரெத் இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet ஹைட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேங்க் வந்து பயோடோப் டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பயோடோப் மாதிரி செட் பண்ணல, ஏன்னா வீட்டில் வந்து எனக்கு ஃபிஷ்ஷஸை சேல் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மீன் கொஞ்சம் விசிபிளாக வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவாக விட்டுருக்கேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பயோடோப் மாதிரி செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு. அண்ட் இதான் கலர்ஸை பாப்பப் பண்ணி காட்டும் இந்த மீன்கள். அண்ட் இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது இதோட கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது அதுதான் ஆக்சுவலி வந்து நம்ம டிசம்பர் டைமில் என்னமோ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, நல்ல ஒரு ப்ளூயிஷ் கலர் அண்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் ப்ளூ மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த மீன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த மீனை பார்த்ததே இல்லை. ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் கொஞ்சம் கலர் டல்லாக வருதுன்றது நார்மல் தான், ஓகேங்களா. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஏன்னா அதுங்க வந்து ரொம்ப ஹீட்டை டோலரேட் பண்ணிகிட்டு இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது, ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து
30 அபோவ் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா என் டேங்க்லாம் வந்து 34லாம் போகும். ஸோ நான் ஏர் ஸ்டோன்லாம் போட்டு வாட்டர் ஃப்ளோலாம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வைப்பேன். பட் சென்னாக்கு அது வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே தண்ணி ஆடாமல் தான் இருக்கும். பட் என்னென்னா வேறு வழி இல்லை, சம்மர் டைம் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்ருவேன். 1-2 செல்சியஸ் கம்மியானாலுமே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பட் சம்மர் டைமில் நல்லாவே இதை வந்து டோலரேட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் அது வந்து பிகினர்ஸ்க்கு நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த மீனை. ஸோ ரொம்ப ஹீட் தாங்காது, பட் நல்லாவே கொஞ்சம் டோலரேட் பண்ணக்கூடிய ஒரு சன்னா வெரைட்டி இது. அண்ட் மற்ற சன்னா மாதிரியே நீங்கள் இதையும் வந்து டாப்பை க்ளோஸ் பண்ணணும். அண்ட் இந்த மீன்கள் வந்து நல்லாவே நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வந்து எனக்கு அதான் இந்த மீன் ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்மக்கிட்ட ஒன்ஸ் பழகிச்சுன்னா வேறு லெவலில் நம்மக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் இதுங்க வந்து நீங்கள் பெல்லட் ட்ரெயின் கூட ட்ரெயின் பண்ணலாம் இந்த சன்னாஸை. ஸோ நீங்கள் வந்து பெல்லட் ட்ரெயின் பண்ணிங்கன்னா இந்த மீன்கள் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண. பட் பெல்லட் ட்ரெயின் கொஞ்சம் பண்ணுறதுன்றது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த கெல்லர்த்தியில் வந்து ஒரு சில பேர் பெல்லட் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஈவன் நான் கூட பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில மீன்களுக்கு எனக்கு பெல்லட் ட்ரெயின் ஆகிருக்கு. இன்னும் சில மீன்கள் வந்து எனக்கு பெல்லட் ட்ரெயின் ஆகாமல் இருந்திருக்கு. அதான் பிரச்சனை. பட் ஃபீடிங் வைஸ் வந்து பார்த்திங்கனாலுமே அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து சிக்கன் ஆட் வந்து 2 days ஒன்ஸ் போட்டால் போதும். இல்லாட்டி மீல் வர்ம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மீல் வர்ம், பிளட் வார்ம்ஸு, இல்லாட்டி குட்டி குட்டி லைவ் ஃபிஷ்ஷு. ஸோ ரெகுலராக ஃபீட் பண்ணணுன்னு இல்லை. என்ன மாதிரி நீங்கள் வந்து 2 days ஒன்ஸுன்ற மாதிரி கூட ஃபீட் பண்ணலாம். இல்லாட்டி 1 day ஒன்ஸுன்ற மாதிரி கூட ஃபீட் பண்ணலாம். ஸோ ஓவர் ஃபீடிங் மட்டும் பண்ணிடாதீங்க. சன்னாஸ்க்கு எப்போவுமே நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ணிடவே கூடாது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சன்னாஸோட கெலரிஸோட வீடியோஸ் இருக்காது. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலுமே முக்கால்வாசி கஞ்சுவாக தான் வரும். ஸோ இது பாருங்கள் கையில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீனுக்கு பேன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான சன்னாவை சூஸ் பண்ணோம், அதுவும் அதில் வந்து ஒரு ரேர் வெரைட்டியை சூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து கெலரியை சூஸ் பண்ணலாம். அண்டு எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு மீன் அது. எப்போவுமே என் கலெக்ஷனில் கெலர்த்தி இருக்கும். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பாண்டட் பேர் டேங்க்குள்ளே வைக்கிறேன். இது வரைக்கும் நான் என்னோடய பாண்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய டேங்க்கில் ஒரு பாண்டட் பேர் வைக்கிறேன். இதை வந்து நான் ப்ரீடும் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சன்னா கெலர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ப்ரீடும் ஆகும். ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம மற்ற சன்னா வெரைட்டிஸ் எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு பாண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சன்னா ஸ்டுவாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு பாண்ட் பண்ணலாம். பட் என்னென்னா அது வந்து ப்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கிளைமேட்டுக்கு. பிகாஸ் இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் நீங்கள் 24 வைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரில் தான் இதுங்க வந்து ப்ரீடிங் பண்ணணுன்ற ஒரு தோண ஆரம்பிக்கும். ஸோ டெம்பரேச்சர் மஸ்ட் இதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆனால் சன்னா கெலர்த்தி அப்படி கிடையாது. அதுங்க வந்து 26 இருந்தாலும் சரி, 28 இருந்தாலும் சரி, அதுங்க அந்த டெம்பரேச்சருக்கு அதுங்க வந்து ப்ரீட் ஆகிடும். சன்னா கெலர்த்தியில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ வந்து ஃபுல் க்ரோன் ஃபிஷ்ஷஸில் தான் நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணணும். சின்ன குட்டியில் வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் க்ரோன் சன்னாவில் வந்து கெலர்த்தியில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், ஃபீமேலோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டடாக இருக்கும். மெயிலோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரவுண்டடாக இருக்கும். நல்ல ஒரு யூ மாதிரி இருக்கும். ஃபீமேல்து ஒரு வி மாதிரி இருக்கும் ஹெட் ஷேப் வந்து. ஸோ இப்படி தான் சன்னா கெலர்த்தியில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஹெட் ஷேப் வச்சு. அதுவும் அதுங்க வந்து ஃபுல்லி க்ரோன் அடல்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மெயில். ஸோ மெயிலோட ஹெட் ஷேப் பாருங்கள். சைடு வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். அதோட கண்ணும் வீங்கி இருக்குது பாருங்கள். அண்ட் அதுக்கு பின்னாடி போடுறது தான் ஃபீமேல். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ணமும் லைட்டாக கொஞ்சம் வீங்கி இருக்கும். பட் ரொம்பலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். பட் மெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ணும் நல்லா வீங்கி இருக்கும். அண்ட் அதோட மவுத் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மெயில்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள். அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டடாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து சைடு வியூவில் கண்டுபிடிக்கலாம். பட் எனக்கு கேட்டிங்கன்னா டாப்லேருந்து பார்க்குறது தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக அதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஆர்ஓவில் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதோட பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 6.5லேருந்து 7.5குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் 50 ppmலேருந்து 250 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டெம்பரேச்சர் 23லேருந்து 28குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை ஷோர்.